உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். கொஞ்சமா வாய் பேசுற இல்ல கொஞ்சமா வாய் பேசுறேன்னு கேக்குறேன். என்ன வாய் பண்றதெல்லாம் வேண்டாத வேலை, போர்ஜரி. ஆனா கொஞ்சமும் குத்த உணர்வுங்கிறது கிடையாது. எப்படி இப்படிலாம் உங்களால பேச முடியுது? உன்ன மாதிரி பொண்ணுங்களாலதான் எனக்கு பொண்ணுங்களை பார்த்தாலே வெறுக்க தோணுது. தூங்குறத பேரு தூங்குறத. இன்னைக்கு நடக்க இருக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. பாரு, அதிபயங்கரமான தூக்கமா இருக்கு. தண்ணியை தொழிச்சு கூட முடிக்க முடியல. மயக்க மருந்து லேசா தானே வச்சோம். ஏய் மகா, மகா மொஹோ எந்திரிச்சு சொல்லடி. யாருக்கு வீடு? நம்ம வீடு மாதிரி இல்ல. ஏய் விஜய், எனக்கு எதுக்கு இங்க கடத்திட்டு வந்த? இங்க பாரு, நீ தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க விஜய். இதெல்லாம் நல்லா இல்ல. என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சு உன்னை உண்மையிலே ஆக்கிடுவாரு. ஆமா, இவ புருஷன் பெரிய வீராதி வீரன், சூராதி சூரன். அந்த ஆள வந்து பால் எடுத்து குத்தி கிழிச்சிட போறான். ஓடியங்க, உன் புருஷன் இன்னைக்கு வரவே மாட்டான். அவனுக்கு சரியான ஒரு ஆப்பு வச்சுட்டு தானே வந்திருக்கேன். எத்தனை போனாலும் பண்ணிக்க, என்னன்னாலும் கத்திக்க, இங்க யாரும் வரமாட்டா. குறிப்பா உன் புருஷன் வரவே மாட்டான் இன்னைக்கு. அதுக்கு தானே பிளான போட்டு உனக்கு தூக்கிட்டு வந்திருக்கேன். டேய், நீ சொன்னாலும் சொல்லட்டும், என் புருஷன் வீராதி வீரன் சூராதி சூரன் தான்டா. எங்க உனக்கு பயம் இல்லைன்னா ஒரு ஃபோன் போட்டு கூட பாப்பேன் என் புருஷனுக்கு. அவர்கிட்ட மட்டும் பேசினேன், தலை எடுத்து மாத்திடுவாரு. இங்க பாரு, ஏதோ கோபத்துல என்ன கடத்திட்டு வந்துட்ட. ஒழுங்கு மரியாதை என்னை கொண்டு வீட்டுல வந்து விட்டுரு. இங்க பாரு விஜய், வேணாம், வீண் பிரச்சனை வேண்டாம். என்ன எதுக்கு இங்க கடத்திட்டு வந்த முத? இப்ப கேட்டல, இதான் சரியான கேள்வி. கரெக்டா கேட்டேன். இதை முதலே கேட்டிருக்கலாம்ல. உனக்கும் எனக்கும் இன்னைக்கு கல்யாணம்னா ஆனா ராத்திரி ஒண்ணு நடக்குமே, அது அதான் மகா. அது வாலி படம் பிஜி. உனக்கு புரியலன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு விஜய், தேவையில்லாம நீ பண்ணிட்டு இருக்க. சரி, நான் பண்ண தப்புதான். உன்னை கோவப்படுத்தி சீனது தப்புதான். உன் காலில் வேணா விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க பாரு, நான் இன்னொருத்தனோட பொண்டாட்டி, விளையாடாத. எனக்கு விளையாடினா ரொம்ப பிடிக்கும், உனக்கு தெரியல மகா. அதுவும் உன் கூட விளையாடுனா கேட்கவா வேணும். ஓ, நான் ஒரு மக்கு. உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்கும் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? இந்தா இப்ப வரேன், எடுத்துட்டு வரேன். ஐயோ கடவுளே, இந்த பைத்தியக்காரனுக்கு ஏன் இப்படி எல்லாம் புத்தி போகுதுன்னு தெரியலையே. விஜய் ரொம்ப நல்லவன், இப்பெல்லாம் யோசிக்க மாட்டேனே. பைத்தியம் எங்க பிடிச்சா என்னன்னு தெரியலையே. இன்னும் எடுக்க போயிருக்கான்னு சொல்லியிருக்கா. என்ன எடுக்க போயிருப்பா? எப்படியாவது முத இங்க இருந்து தப்பிக்கணும். இல்ல கிறுக்கு வாக்கல வேணாம், முத இப்படி போகலாம். இங்கதான் கதவே இல்லையே, ஒரு டோர் தான் இருக்கு, அதையும் லாக் பண்ணிட்டு போயிட்டா. ஐயோ கடவுளே, கார்த்திக் வேற தேடு வர டைம் ஆயிட்டு. நாளைக்கு என் கல்யாண நாள். ஐயோ, இவன்ட்ட வந்து சிக்கிட்டமே, என்ன பண்றதுக்கு? போனு, ஐயோ இந்த போன் எப்ப பாரு அவுட் ஆஃப் சர்வீஸ், அவுட் ஆஃப் சர்வீஸ். இப்போ எப்படி நான் கார்த்திக்கு கான்டாக்ட் பண்ணேன்? இந்த கிறுக்கன் பிடில மாட்டிட்டமே. அவர் வர வச்சாலும் இவருக்கு அவருக்கு சண்டை வந்துட்டுனா, இவன் ஏதாவது உண்மையை சொல்லி தொலைச்சிட்டானா? ஐயோ, என்ன யோசிக்க வேண்டியதா இருக்கு. மகா, உனக்கு பிடிச்ச ரெட் கலர் சாரி உனக்கு ஞாபகம் இருக்கலாம் எனக்கு தெரியல. நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணும்போது உனக்காக நான் ப்ளூ கலர் சாரி பிளவுஸ்லாம் தச்சு வச்சிருந்தேன். நீ ரெட் கலர் எடுத்துக்க வேண்டியதுனே. எனக்கு ரெட் கலர் தான் ரொம்ப பிடிக்கும், கல்யாணத்துக்கு ரெட் கலர் சாரி தான் போடுவாங்க அப்படின்னு சொன்ன நீ. அப்புறம் நான் சொன்னேன், வீட்டில் சம்மதத்தோடி நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்குல்ல, அதுக்கு நம்ம ரெட் கலர் சாரி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இது எனக்கு பிடிச்ச கலரு, இதே நல்லா இருக்கும் உனக்கு அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ரெட் கலர் சாரி என்னால் எடுத்து கொடுக்க முடியல. அதான் கல்யாணத்துக்கு எடுக்க முடியாட்டாலும் ஃபர்ஸ்ட் நைட் ஏதாவது யூஸ் ஆகுமேன்னு எடுத்தேன். நல்லா இருக்க பாரு, இதுல பிளவுஸ்லாம் இருக்கு, கட்டிட்டு வா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்ட். ஓ, பூவெல்லாம் போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணேன்னு பாக்குறியா? அதெல்லாம் இருக்குங்க, கூட வச்சிருக்கேன். முதல்ல நீ சாரி கட்டிட்டு வா, அதுக்குள்ள நான் அரேஞ்ச்மெண்ட்லாம் முடிச்சு வச்சிருக்கேன். உனக்கு பிடிச்ச என்னென்ன ஸ்வீட் இருக்கு பாரு, இதுல எல்லாமே உனக்கு பிடிச்சது. அப்புறம் ஃப்ரூட்ஸும் இருக்கட்டும். எல்லா ஃப்ரூட்ஸும் நம்ம வாழ்க்கையில வேணும். எல்லா ஃப்ரூட்ஸோட மனமும் சுவையும் நம்ம லைஃப்ல இருக்கணுங்கிறதுக்காக எல்லா ஃப்ரூட்ஸ்லயும் பலாப்பழம் கூட சொல்ல வச்சு வாங்கிருக்கேன் பத்தியா? நீ அது நம்ம லைஃப் நல்லா இருக்கணுமா? என்ன உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு? கிறுக்கு அரவிட்டு மெண்டலே. இந்த பாரு விஜய், நீ பண்ற சுத்தமா எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் நல்லா இல்ல. வேணாம், வேண்டாத வேற பாக்குற. என் வீட்டுக்காரருக்கு மட்டும் தெரிஞ்சினா இது பெரிய பிரச்சனை முடியும். இந்த பாரு விஜய், இதெல்லாம் எடுத்துட்டு போயிரு. நான் பண்ணது தப்புதான். இங்க பாரு, நான் உனக்கு என் மனசுல கூட துரோகம் நினைக்கல அன்னைக்கு. ஆனா நம்ம சிச்சுவேஷன் இப்படி மாறி போச்சு. அன்னைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ண எவ்வளவோ ஆசைப்பட்டேன், முயற்சி பண்ணேன், நடக்கல. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? இங்க பாரு விஜய், நான் தெரியாம பண்ணிட்டேன், தப்புதான். உன்னை டீஸ் பண்ண தப்புதான். உன் காலில் வந்து விழுறேன், ப்ளீஸ் ப்ளீஸ், என் வாழ்க்கையை பழி வாங்கிறாத. தான் பாவம், நான் வந்து கொடைக்கானல் விட்டே போயிருவேன். இந்த கொடைக்கானலுக்கு ஆசைப்பட்டு வந்தேன். என் அத்தனை சர்ப்ரைஸ்
இருக்கணும், என் அத்தனை சந்தோஷமா வச்சிருக்கணும்னு வந்தேன். ஆனா என்னைக்கு உன்னை பார்த்தனோ அன்னையில இருந்து இந்த கொடைக்கானலே நான் வெறுக்கிறேன். நான் போயிருக்கேன். ப்ளீஸ் என்ன விட்டுரு. என் லைஃபை ஸ்பாயில் பண்ணிடாத விஜய். ஐயோ மகா, பாடின பாட்டு பழைய பஞ்சாங்கெல்லாம் வேணாம். நடந்தது, நீ என்னை ஏமாத்தினது, சீட் பண்ணது எல்லாம் எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தயவு செஞ்சு நீ அதை பேசி பேசி எந்த பலனும் இல்லை. எனக்கு உன்னது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒய்ஃப்னா அது நீ மட்டும்தான். உன் கூட 100 ஜென்மலாம் வாழ ஆசைப்பட்டேன், அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஒய்ஃபா நடந்துக்க, அது போதும். மகா, டைம் வேஸ்ட் பண்ணாத. மாமாவோட மூடே ஸ்பாயில் ஆகுது. உனக்கு பிடிச்ச ரெட் கலர் புடவை கட்டிட்டு தலை நிறைய மளிகை போயிருக்கு, வச்சுட்டு வா. அப்புறம் பால், ஐயோ பால் ரொம்ப மறந்தே போச்சு பாரு. பத்தியா, எல்லாம் ஞாபகம் வச்சிருந்த பால் ரொம்ப மறந்துட்டேன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். அதுல ஸ்லைஸ் மெரிண்டெல்லாம் இருக்கு, அது போட்டல் தான். அதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஊற்றி கொண்டுட்டு வா. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்தே ஆகணும். பால் சம்பா கேக்குது, பால் சம்பு. ஒரு சொம்பு நிறைய விஷம் கலந்து கொண்டுட்டு வரேன், குடிக்கிறியா? எல்லை மீறி போயிட்டு இருக்க. எதுக்கு ஒரு எல்லை இருக்கு? நீ ரொம்ப டூ மச்சா போயிட்டு இருக்க விஜய். ஒழுங்கா என்ன கொண்டு வீட்டுல விடுறே இல்ல, இத கத்தி கூப்பாடு போட்டு உன்னை உண்டு நில்ல ஆகவே என்ன? என்னடி ரொம்ப நல்ல மாதிரி பேசுற? இதே நாள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் பின்னாடியே விஜய்னு அலைஞ்சிடல, அது தெரியல. எனக்கு ஒரு கிசல் நீ கொடுத்ததே இல்லையே அப்படின்னு எத்தனையோ நான் கேட்டதில்ல. இன்னைக்கு என்ன கெஞ்சி வச்சு பாக்குறியா? சரி, அதெல்லாம் விடு. இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டவன் இந்த விஜய் கிடையாது. ஒருத்தவங்க தப்பு பண்ணத உணரணும், அதான் மனுஷன். நான் தப்பு பண்ணது உணரணும், அவன் தான் மனுஷன். என்னை இவ்வளவு தூரம் என் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணதும் காணாது. என்னை டீஸ் பண்ணிட்டே இருக்கல, போற இடத்துக்கு வர இடத்துக்குலாம். அவதான் என்னால தாங்கவே முடியல. அதுக்கு நான் உன்னை பழி வாங்க விடவே மாட்டேன். என் வாழ்க்கை இந்த ஒரு ஜென்மம் தான். இந்த ஒரு ஜென்மத்துல உன் கூட ஒரு நாள் வாழ்ந்துட்டு நான் போயிருக்கேன். அப்புறம் உன் லைஃப்ல இந்த விஜய் இருக்கவே மாட்டான். போ, கிளம்புறேன். என்ன விஜய், விஜய் தள்ளி போ, பக்கத்துல வராத. எனக்கு என்ன பிடிக்காது விஜய். ஆமாடா, நான் ஒரு காலத்துல லவ் பண்ணவதா, ஒரு கிஸ் கூட கொடுக்க மாட்டேன் கேட்டவதா. அதெல்லாம் ஒரு காலத்துல, இப்ப இல்ல. இப்ப எனக்கு நான் உண்மையா இருக்கேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்க. ஏய் மகா ஷோ, டோர் கீ வேற டோர்ல வச்சிட்டமே. ஷே, ஓடிப்பாளே மகா. கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை காதலிக்க பார்த்து நல்லவனை காதலிக்கணும். இல்லாட்டி என் வாழ்க்கையே மாதிரிதான். புருஷனுக்கு உண்மையா இருக்க முடியாம அடி நேரம் இந்த மாதிரி பொறுக்கிகளுக்கும் பதில் பேச முடியாம தவிக்கிற தவிப்பு இருக்கே. ஐயோ கடவுளே, எங்கேன்னு தெரியல இந்த இடம். எங்கேன்னு போய் ஒளியறதுக்கு? டேய், உனக்கு இருக்குடா. என்ன இந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்குறேன்ல, நாளைக்கு இதுக்கு உனக்கு ஒரு முடிவு கட்டணும் இல்லைன்னு மட்டும் பாரு. போன் வர இல்லையே. கார்த்திக், இங்க எது போய் ஒழிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம காலையில யார்ட்டையும் உதவி கேட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நடந்ததெல்லாம் கார்த்திக்கு சொல்லணும். இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு பரவாயில்ல. இன்னும் என்னால போராட முடியாது. ஏய் மகா, என்னம்மா, என்னாச்சு? ஏன் என்ன மகா, என்னாச்சுமா? சொல்லு. ஏய் மகா ஷோ, மகா குட்டி, என்னாச்சுமா? தங்கம், கண்ணு முழிச்சு பாரு மகா. ஐயோ, மயங்கி விழுந்துட்ட போல இருக்கே. கார்த்திக் சார் என்ன சொல்லிருப்பாளா? கார்த்திக் சார் ஏதாவது உளறிருப்பாளோ? இல்ல உளர்ன மாதிரி தெரியல, இருந்தாலும் செக் பண்ணி பார்க்கலாம். கார்த்திக் சார். என்ன சார், நான் சொன்னேன்ல இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம், விபரீத விளையாட்டுன்னு. பாருங்க, மயங்கி விழுந்துட்டாங்க போல மேடம். நீங்க தான் சொன்னீங்க நாளைக்கு கல்யாண நாள் சர்ப்ரைஸா இருக்கட்டும், நீ கிட்னாப் பண்ண மாதிரி பண்ணு. திடீர்னு நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணி ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரின்னு சொல்றேன், பலூன்லாம் பறக்க விடலான்னு சொன்னீங்களே. அவங்க நான் மாஸ்க் போடுறதுக்குள்ள என்ன பாத்துட்டாங்க, என்ன தப்பா நினைச்சிட்டாங்க. எடுத்துதான் பயந்து ஓடி வந்துட்டாங்க. என்ன சார், இப்போ உங்களால என்னையும் அவங்க தப்பா நினைச்சிருப்பாங்களே. ஓ ஷோ, சாரி விஜய், சாரி. நான் இப்பெல்லாம் நினைச்சே பார்க்கல. நீங்க கிட்னாப் பண்ண மாதிரி கிட்னாப் பண்ணா நான் திடீர்னு வந்து என்ட்ரி கொடுக்கும்போது சர்ப்ரைஸா பாப்பால. அப்போ ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரின்னு சொல்லிட்டு கையில இந்த ரிங்கை மாட்டி விடலான்னு ஆசைப்பட்டேன். வித்தியாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் அனிவர்சரி, லைஃப் லாங் மறக்கவே மாட்டாளேன்னு நினைச்சேன். பயப்பட மாட்டான்னு பார்த்தா சரியான பயந்தாங்குழியெல்லாம் இருக்கா. ஆனா பேசுறத பார்த்தா என்ன விட்டா ஆள் இல்லைங்கிற மாதிரி பேசுவா. சாரி விஜய், சாரி. ஒன்னும் தப்பாலாம் எடுக்க மாட்டா, தெரியும். விஜய் ரொம்ப நல்லவர் அப்படிலாம் சொல்லுவா. நான் நாளைக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். சார், புரிய வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும் சார். முதல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம். மயங்கி விழுந்துட்டாங்க, பயமா இருக்கு. வாங்க, பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்பா, பொண்ணு அழகா இருப்பல்ல, அழகா இருந்தாதான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன். அப்புறம் என்ன குடும்பம், பொண்ணு பார்க்க வந்தா மிச்சர் தான் முதல் வைப்பாங்க. இவங்க ஸ்வீட்டா அடுக்கி வச்சிருக்காங்க. மிச்சர் இருந்தா ஒரு கப்பு கேளுங்கப்பா. நான் எனக்கு தான் மிச்சர் ரொம்ப பிடிக்கும்னு தெரியும்ல. டேய், மானத்தை வாங்காதடா.
யாருக்குமே மிச்சர் தின்னு வீட்டுல உனக்கு மிச்சர் பாண்டின்னு பேர் வச்சிருக்காங்க. பொண்ணு வீட்டுல அந்த பேரை கேட்டுறாத. சாமி இது மிச்சர் தானே, கோவையில ஒரு கிலோ வாங்கி தரேன். சாமி என்ன பேசணும் கேட்டுட்டு. பொண்ணெல்லாம் நல்ல ரதி மாதிரி அழகா தான் இருப்பா. நீ கூட திருவிழாக்க பாத்திருக்கிய, மறந்துட்டியோ? இவங்க வீட்டுல 2 பொம்பளை பிள்ளைகளப்ப சொன்னீங்க. நான் மூத்தவள பார்த்தனா இளையவள பார்த்தனா யாருக்கு தெரியும்? மிச்சர் ஒன்றும் வைக்காம போயிட்டாங்க பாரு, அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஷோ பேசாம இருடா கொஞ்ச நேரம், கேவலப்பட்டாத. மிச்சர் தானே, வாயை முட்டிட்டு அடுத்த கொண்டு வச்சாலும் வைப்பாங்க. மாப்பிள்ள சரியான மிச்சர் மாப்பிள்ளையா இருப்பான் போல இருக்க. மிச்சருங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. சரியான ஜோடி பொருத்தம் தான். அந்த வாயாடிக்கு இப்படி ஒரு மிச்சர் தின்னி. மிச்சர் மாப்பிள்ளை காயத்ரி. அப்பா பேர் பொருத்தமே அள்ளுது. உனக்கு பணக்கார இடமா கேக்குது? பணக்கார இடம் இந்த இருக்கும் பாரு, ஒரு அரக்கு இருக்கேன். இவனதான் நீ கல்யாணம் பண்ண போற. வாழ்நாள் முழுக்க மிச்சர் வாங்கி கொடுத்து 2 பேரும் மிச்சர் சாப்பிட்டுட்டே நேரத்தை டைம் பாஸ் பண்ணுங்க. விக்ரம் எப்படிப்பா இருக்க? கவர்மெண்ட் வேலையெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸ்கூல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இதுவும் பொண்டாட்டி தானே? இந்த பணக்கார வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. குழந்தை உண்டா இருக்காளோ? ஆமாத்த, இது பிரியா என்னோட ஒய்ஃப். அவங்க அப்பா பிசினஸ் பண்றாரு. 2 மாசம் ஆச்சு, கன்சீவா இருக்கா. சரி நல்லா பாத்துக்கப்பா, நல்லா பாத்துக்க. பிள்ளை நல்ல பிள்ளையா, அழகா செவத்த பிள்ளையா இருக்காள. நல்லபடியா ஆம்பளை பிள்ளை பெற்றெடுப்ப பாரு. என் குடும்பத்திலே யாரு குழந்தை உண்டாலும் ஏன்டா தான் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. நான் சொல்லிடுவேன், இன்னாருக்கு ஆம்பளை பிள்ளை, இன்னாருக்கு பொம்பளை பிள்ளைன்னு. சரியா இருக்கும். அத மாதிரி உனக்கு சொல்லுதுன்னு கேட்டுக்கோ. நீ தாலா பிரசவத்துல ஆம்பளை பிள்ளை பெற்றெடுப்ப. எந்த குழந்தையா இருந்தா என்ன, எந்த குழந்தையா இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். விக்ரமுக்கு பொம்பளை பிள்ளை தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு தான் ஆம்பளை பிள்ளை பிடிக்கும். 2 குழந்தையா பிறந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். அப்புறம் என் முத்துப்பாண்டி, மூத்த மவா போன இடம் தெரிஞ்சுதா? இப்படி போவாளா சண்டாளி? குழந்தையும் தூக்கிக்கிட்டு என்னன்னு சொல்ல. காலம் இப்படித்தான் இருக்கு. இவளாவது பரவாயில்ல, தனியா போயிருக்கா. அவ ஊர்ல உலகத்துல எவனையா இழுத்துட்டு போறா. ஒன்னும் சொல்லதுக்கு இல்ல. கலியாலம். இல்லக்கா, எந்த தகவலும் இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் வச்சிருக்கு. 4 பக்கம் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். நல்ல நேரம் வரும்போது என் பிள்ளை தன்னால என்ன தேடி வருவாக்கா, நம்பிக்கை இருக்கு. சரி பேசிட்டு இருங்க, பொண்ணு ரெடி ஆயிட்டாங்க என்னன்னு பாத்துட்டு வரேன். சுகு, நேற்று என்னாச்சு? குடிச்சிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க அப்பா எப்பமாவது ஏதாவது அதுவும் பார்ட்டியில ட்ரிங்க் பண்ண நின்னாலே திட்டுவான். திட்டி வீட்டுக்கு வாங்கி கூட்டிட்டு வந்துடுவான். அப்படிப்பட்ட பையன் நேற்று தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கான்னு சொல்லி நான் ஆச்சரியமா இருந்து. அதே நேரம் கடவுள் இருக்கான், இல்லாம இல்ல. நேற்று பத்தியா, நம்ம ஒரு பிளானை போட்டோம், கடவுளாவே நமக்கு வழியை விட்டுட்டாரு. ஆமா, அதான் எனக்கும் புரியல. எதனால ட்ரிங்க்ஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதோ அவளுக்கும் இவருக்கும் பிரச்சனைங்கிறது மட்டும் தெரியுது. ஆனா நல்லா என்கிட்ட பேசிக்கிட்டாரு. எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. அப்படியெல்லாம் நம்பாத சுகு, நம்பி ஏமாறதா. இப்படிதானே நிறைய பொண்ணுங்க நம்பி ஏமாறுதுத. குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க. அவன் காலையில் என்ன இதில் இருக்கானோ தெரியல. நீ நைட்டு நடந்தது ஒருக்க கூட ஞாபகப்படுத்தி விடு. அப்போ தான் அவன் யோசிச்சு பார்ப்பான். யோசிச்சு பார்த்து எதுவும் பிரச்சனைகள் வந்தால் அதனால் சீக்கிரம் கல்யாணத்தை நடத்த முடியும். அத்தை, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குத்த. எப்படி அவர்கிட்ட போய் பேசுறது? அவர் இதுதான் கேட்பாரு, நான் ட்ரிங்க் பண்ணது ஓகே, நீ எதுக்கு என் ரூமுக்கு வந்தேன்னு கேட்பாரு. நான் என்ன சொல்றதுக்குத்த? அது என்ன பிள்ளையா இருக்க நீ, இது கூடவா சமாளிக்க தெரியல? ஷோ, நீ எல்லாம் என்னன்னு காலங்கழிக்க போறியோ சொல்லு. வாமிட் எடுத்துட்டு கிடந்தீங்க, ரூம் ஃபுல்லாக ஒரே வாமிட்டு. ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு வாமிட்டாக இருந்து நான் தான் உங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டேன், ரூம்லாம் க்ளீன் பண்ணேன். அப்புறம் என்னெல்லாம் உண்டோன்னு நீ தான் பேசணும். இதெல்லாம் நான் வந்து பேச முடியுமா? நல்லா இருக்காதுல்ல. சுகு ஏய் சுகு, சாப்பிட தான் கூப்பிட்றான்னு நினைக்கேன். சாப்பாடு எடுத்து வை, சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் எல்லாம் உடைச்சிடு சரியா? மனசுல வச்ச அவ்வளோதான், பம்பா போகும் வாழ்க்கை. எல்லாத்தையும் உடைச்சு பேசிடு, அப்பதான் யோசிச்சு பாப்பான். என்ன சுகு, எல்லாம் புரிஞ்சுதா? மண்டே ஆட்டிட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ நேத்து வர வேற சுகு, அதாவது நேத்து 10 மணி வரை, ராத்திரி 10 மணிக்கு அப்புறம் இந்த வீட்டு மருமகங்கிற சுகு சரியா? போ. ஐக்கு லாவெண்டர் கலர்னா ரொம்ப பிடிக்கும், அதான் தேடி பிடிச்சி எடுத்து போட்டிருக்கேன். நல்ல மாப்பிள்ளை லுக்ல தான் இருக்கும். நேற்று வேற அவ, இனி என்ன பார்க்காதீங்க, பேசாதீங்க, இன்னும் உங்களுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனா பொண்ணுலாம் பேசினாதான் அது முதல் பைத்தியம். வேலைக்கே இப்படிதான், நிறைய மட்டும் லெட்டர் கொடுப்பா, ஆனா ஆஃபீஸுக்கு தான் வந்து நிற்பா. எனக்கு எப்படியும் ஃபோன் பண்ணி தெரியாம பேசுறேன் மன்னிச்சுங்கன்னு தான் சொல்லுவா. ஆனா அவ பேசக்கூடாது, அதுக்குள்ள நம்ம வீட்டுல போய் என்ட்ரு ஆயிடும். ஒரு வேலை அவ தம்பி எதுவும் நம்ம திட்டினா என்ன திட்டினா இருந்தாலும் அவன் நம்ம மச்சனே அடிச்சா நம்ம ஏத்துக்கணும். நம்ம ஒய்ஃப்காக. இனி காயு வெறும் காயு கிடையாது, கௌதம் காயத்ரி. என்ன சுகு, குட் மார்னிங். ரொம்ப டல்லா இருக்க, புடவையெல்லாம் ஒயிட் கலர்ல கட்டிட்டு இப்படி டல்லா இருந்தா எப்படி? நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேனா? ஏன் தான் கேக்குறேன், இன்னைக்கு என்ன புதுசா கேக்குறேன்? நீ என்னைக்குமே அழகு தானே. இந்த ஷர்ட் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குதான். ஆமா, எங்கேயாவது முக்கியமா மீட்டிங் ஏதாவது போறியா? டெய்லி போடுற ட்ரெஸ் மாதிரி இல்லையே,
இல்ல ஃபங்க்ஷன் போறியா? ஃபங்க்ஷன் தான் போறேன், முக்கியமான ஃபங்க்ஷன். ஆனா இப்ப சொல்ல மாட்டேன். சர்ப்ரைஸ். உனக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? சரி விடுங்க, எதுவானாலும் இருந்துட்டு போட்டோம். சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? சாப்பாடுலாம் வேண்டாம், இன்னைக்கு வயிறு ஃபுல் ஃபில்லா தான் இருக்கு. நான் இன்னைக்கு போயிட்டு வந்து உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும்னு நினைக்கேன். பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல? லுக்கு நல்லா இருக்குல்ல? லுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதான் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும். சாரி சுகு, இப்ப எனக்கு உன்ட்ட எதுவுமே பேச முடியாது. நான் ஒரு சந்தோஷமான மூடு கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ப்ளீஸ் நான் ஈவினிங் வந்து உன்ட்ட டீட்டெயிலா கேட்கறேன். ஓகேவா? இல்லத்தா, ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட இன்னைக்கு, அதுவும் இப்பவே பேசியே ஆகணும். சுகு ப்ளீஸ். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எதுனாலும் ஈவினிங் வந்து கேட்டுக்கிறேனே ப்ளீஸ். நான் கிளம்புறேன், பாய். அப்புறம் எனக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்ல. ஓகே தா, ஆல் தி பெஸ்ட். நீங்க போற விஷயம் நல்லபடியா முடியணும், சக்சஸ்ஃபுல்லா வரணும். ஓகேவா? ஈவினிங் சீக்கிரம் வந்துருங்க, உங்கள்கிட்ட நிறைய விஷயம் பேசியே ஆகணும். யா ஷோர், கண்டிப்பா ஈவினிங் உனக்கு அநேகமா சர்ப்ரைஸ் இருக்கலாம். ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு வேலை. சரிம்மா, பாய். என்ன சுகு, அவன் எதுவும் பேசலையா நீ? இல்லத்த, பேசலான்னு தான் பார்த்தேன், ட்ரை பண்ணேன். அவர் ஏதோ எமர்ஜென்சியா வெளியே போறாராம், ஆல் தி பெஸ்ட் வேற சொல்ல சொன்னாரு. சாயங்காலம் வந்து கண்டிப்பா கேட்குறேம்மா அப்படின்னு கிளம்பிட்டாரு. ஒருவேளை எல்லாம் மறந்துருப்பாரோ? எதுவும் நடந்த மாதிரியே அவர் ரியாக்ஷன் இல்லையே. நீ ஒருத்தி எதை எதை எப்ப பேசணும்னு தெரிய வேண்டாமா? அவனை போகவே நீ விட்டுருக்க கூடாது. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பி வச்சான். உன்னைனா பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்க போ. கௌதம், மறைக்காம உண்மையை சொல்லணும். உங்களுக்கு என்ன எப்படி பிடிச்சி, எதனால பிடிச்சது? நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருக்கேன். நான் அந்த அளவு பெரிய அழகெல்லாம் கிடையாது, பேக்ரவுண்டு சுத்தமாக கிடையாது, பணம் காசு வழியே இல்லை. அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது என்ன மட்டும் உங்களுக்கு எப்படி பிடிச்சி? வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்காம ப்ரப்போஸ் பண்ணி எப்படியோ என்னையே ப்ரப்போஸ் பண்ண வச்சிட்டீங்களே. காயோ, ஒருத்தங்களுக்கு பிடிக்கிறதுக்கு பணம், அழகு, பேக்ரவுண்டு இதெல்லாம் தேவையில்லை. இங்க பிடிச்ச போதும். மனசுக்கு பிடிச்சிருந்தாலே போதும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சது. எங்க அம்மா சாலையில நீ ஒரு ஜாடையில இருக்க. இன்னொன்னு, என்ன நீ கேரிங்கா பாத்துக்கிட்ட. நிறைய விஷயம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வச்சு உன்னை ரொம்ப பிடிச்சது. நீ என்ன ஒவ்வொரு விஷயத்துலையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்க. சாப்பாடுலாம் கொண்டு வந்து, நீங்க எங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்புறம் எனக்காக ஸ்பெஷலா சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்க. அப்படி நிறைய விஷயம் சொல்லலாம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் காயோ. ஐ லவ் யூ சோ மச். நீ இல்லாம என் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகாது. நீ தான். இப்போ நம்ம கையை பிடிச்சிட்டு எப்படி இருக்குமோ இதே மாதிரி 100 வயசு வரை கையை பிடிச்சிட்டே நம்ம செத்துறணும். காயத்ரி, ரெடி ஆயிட்டியாம்மா? என்ன அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கு? இப்போ எதுக்கடி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க? தேவையில்லாம நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி பொட்ட பிள்ளைய இருந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தா வீட்டுக்காகுமா சொல்லு? இங்க பாரு, உன்னை பிடிச்ச ஒன்று பாலுங்கிறது தள்ளலம்மா. நல்ல வாழ்க்கை, கவர்மெண்ட் வேலை, மாப்பிள்ள, நல்ல சம்பளம், வீட்டுக்கு மொத்தத்தில் ஒரே பையன், அதுவும் நம்ம கிட்ட, ரொம்ப தூரம் அந்நியெல்லாம் கிடையாது, சொந்தம், ஒன்றுக்குள்ள ஒன்று. அதனால நீ பயப்படவே தேவையில்லை. அம்மா, இதே மாதிரி தானே அக்காக்கும் சொன்னீங்க, கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னீங்க. பார்த்தா கடைசியில் ப்ரைவேட் வேலை, ஒரே ஆம்பளை பையன் சொன்னீங்க. சொத்தெல்லாம் இருக்குன்னு சொல்லி தானே அக்காவையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. அவள் வாழ்க்கையை பார்த்தீங்களா? ஏய், ஒருத்திக்கு வாழ்க்கை அப்படி ஆயிட்டுனா எல்லாருக்கும் அப்படி ஆயிருமா இருக்கு? இப்போ எசாம இருக்காயோ, அதை இதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. நல்ல பையன், உன் வாழ்க்கை நல்லதா இருக்கும், அவ்வளோதான். சும்மா எதையாவது பேசிட்டு இருக்காத. நம்ம நடைமுறை வாழ்க்கை என்னமோ அதுபடிதான் நம்ம போகணும். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு என்னைக்கும் ஆசைப்படக்கூடாது. இது என்னடி தலையை விரிச்சு போட்டு தலைவிரி குளமா நிக்கிற? உன்னை பொண்ணு பார்க்கலாம் வந்திருக்காங்க. நல்ல பின்னி போட்டு தலையே பூ வச்சாலும் பார்க்க அழகா இருக்கும். இது என்னது, 2 நகையை போட்டிருக்கேன்? ஏய், அவன் கவர்மெண்ட் வேலைக்காரன். ஒன்றும் இல்லாமல் பொண்ணை கட்டிட்டு போகணுமா, ஒன்றும் கழுத்தில் போடாமல் கூட்டிட்டு இருந்திருக்கான்னு நினைப்பாங்க. அதுவும் அசல்னா கூட பரவாயில்ல, சொந்தத்துக்குள்ள இருக்கிற நகையெல்லாம் எடுத்து போடு. இந்த தலையெல்லாம் நல்லா இல்லை, ஒழுங்கா தலையை பின்னி பூ வைக்கக்கூடிய வழியை பாரு. போதும் போதும், அந்த முஞ்சுக்கு இது போதும். எனக்கு பிடிக்கலம்மா. பிடிக்காத விஷயத்துக்கு எதுக்கு கட்டாயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லை. வா, விருப்பத்தங்க யாரு கேட்டா? எல்லாருக்கும் விருப்பப்படியே அங்கே நடந்துட்டு இருக்கு. பாதி பொம்பளைங்களுக்கு விருப்பம் இல்லாம தான் கல்யாணம் நடக்கு. அதுக்குன்னு கல்யாணத்தை பண்ணாம வச்சுட்டு இருக்க முடியுமா வீட்டுல இருந்து? இங்க பாரு, அங்க போனா யாராவது ஏதாவது கேட்டா அருமையா அன்பா இருந்து பக்கத்துல இருந்து பேசு. அடுத்தவங்க ஒன்றும் கிடையாது, நம்ம சொந்த பந்தம் தான். காயு, நல்லா இருப்படி, நல்லா இருப்ப. தேவையில்லாம பேசிடாத தயவு செஞ்சு. அண்ணி சூப்பரா இருக்கீங்க இந்த புடவையில. மாப்பிள்ள பார்த்து அப்படி சொக்கி விழ போறாரு. அத்தை, நீங்க மிச்சம் வைக்காம வந்துட்டீங்க போல இருக்கு. மாப்பிள்ள ஏதோ படத்துல சொல்லுவாங்களே, சொம்பு இல்லாம தாலி கட்ட மாட்டேன்னு சொன்ன மாதிரி மிச்சர் வைக்காம பொண்ணை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால கொஞ்சம் மிச்சர் வச்சிருங்க. அட ஆமாம்மா, மிச்சர் வைக்காம வந்துட்டேனே. ஷோ, ஒரு ஞாபகத்திலே நம்ம இருக்கோம். என்னத்த சொல்ல. இந்தா வைக்கிறேம்மா. இந்த அண்ணியை கூட்டிட்டு வானே.
நான் எதுக்கு இருக்கத்த? நான் கூட்டிட்டு வரேன் எங்க அண்ணிய. நீங்க போய் மிச்சர் ஒண்ணுக்கு 2 பிளேட் வச்சிருங்க. மிச்சர் வைக்காதனால மாப்பிள்ள பொண்ணு கெட்ட மாட்டேன்னு சொல்லலாம் போயிடக்கூடாது. போங்கத்த, இருக்கிற மிச்சர் அவ்வளவு தின்னு வச்சிருங்க. சரிம்மா, இந்த போறேன். பூ நிறைய இருந்துல நீ ஒரு துண்டு வைக்க வேண்டியதானே? இல்ல இருக்கட்டுத்த, அண்ணி வச்சா அதே எனக்கு போதும். அண்ணி மாப்பிள்ள சூப்பரா இருக்காரு. இந்த மேஜிக் ஷோல எல்லாம் ஒருத்தர் வருவாரே, மூக்குல கூட இந்த பால்லாம் வச்சுட்டு பாலை தூக்கி தூக்கி போட்டு விட்டு கலர் கலர் ட்ரெஸ்ஸா போட்டுட்டு, ஐயோ இங்க வர மாட்டேங்குது. ஜோக்கர் ஜோக்கர் அவரை மாதிரி சூப்பரா இருக்காரு. வளர்த்தியா குச்சியா மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டே உங்களுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும். சண்டை போட்டா கூட 1/4 கிலோ மிச்சர் வாங்கி கொடுத்துட்டா போதும், அவரு பாட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இங்க பாரு, நான் இருக்கிற கோபத்துக்கு டென்ஷனுக்கு என்கிட்ட ஏதாவது வாங்கி கட்டிக்காத. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. இல்ல கடுப்பேத்துன வீடு ரணகலம் ஆயிரும். போ போனே. சரிங்க, நீ கோவப்படாதீங்க. எனக்கு 2 டிப்ஸ் சொல்லலாம்னு பார்த்தேன். சரி சரி, நான் மிச்சர் எடுத்து வச்சுட்டு வரேன். சீக்கிரமா வந்துருங்க.